Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு வீடியோல இந்த சூப்பரான பிஸ்கட் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டு பட்டர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதோட 2 முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். முட்டையை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்குவோம். இந்த முட்டையும் வெண்ணெயும் இந்த மாதிரி நிக்காம நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பீட் பண்ணலை. இதுக்கு முன்னாடியே நான் 1/2 கப் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து சர்க்கரையும் கரைஞ்சிரும் நம்ம பீட் பண்ணும்போது. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம், இல்லை பைனாப்பிள் எசன்ஸும் ஊற்றிக்கலாம். இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1 கப் வந்து மைதா, இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு பதத்துக்கு வரும். இது ரொம்ப பீட் பண்ண தேவையில்லை. அந்த இது வந்தாலே போதும், மிக்ஸ் ஆனாலே போதும். இப்போ இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான். எல்லோ கலர் போட்டோம் அப்படின்னா கடையில் கிடைக்கிற அந்த கலர் மாதிரியே இருக்கும். பட் எல்லோ கலர் தீர்ந்து போனதுனால நான் இப்போ வந்து ரெட் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கேசரி பவுடர் தான். இப்போ நல்லா இந்த பதத்துக்கு இருக்குது. இதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி, பால் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணலை. அந்த முட்டை ப்ளஸ் வெண்ணெயோட இதுலேயே தான் மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி வந்துட்டு இப்போ இந்த டைமில் போயிட்டு நம்ம அவன் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மிக்ஸை வந்துட்டு நான் ஒரு பைப்பிங் பேக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பேக்கிங் பேனில் வந்துட்டு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ சின்ன சின்ன ட்ராப்ஸ் மாதிரி விட்டு எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான். இது வந்து அவனில் வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவனும் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு, அப்படியே எடுத்து வச்சுருவோம். ஸோ அவன் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. உள்ள வச்சுருவோம். வச்சு வந்து 180 டிகிரியில் வந்துட்டு ஒரு 8 மினிட்ஸ் நான் வச்சுக்க போகிறேன். ஒன் 8 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ 8 மினிட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம். எடுத்து பார்த்தேன், அந்தளவுக்கு செட் ஆகலை. ஸோ நான் மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் விட்டுருந்தேன். இப்போ எடுத்து பார்ப்போம். ஸோ இது ரெடி ஆகிறதுக்கு வந்து 10 மினிட்ஸ் ஆச்சு. எல்லாமே கரெக்டாக தான் வந்துருச்சு. பட் என்னாச்சுன்னா நான் வந்து பக்கம் பக்கமாக ட்ராப்ஸ் வச்சுட்டேன். அதனால ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி இருக்குது. அது எடுத்து நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வந்து ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து விட்டோன்னா எல்லாம் தனித்தனியாக வந்துடும். ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளோட பிஸ்கெட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லாவே கிறிஸ்பியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு வந்து ஹார்டாக இல்லை, நல்லா தான் இருக்குது. ஏன்னா நம்ம பட்டர் போட்டிருக்கோம், அதனால நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்னும் நிறையா பேக்கிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.